anime squad, welcome to Honeymiss YouTube channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்கேன். அது என்னன்னு பாக்குறீங்களா? அதுதான் பவர்ஃபுல் ஆன்பு பிளாக் ஆப்ஸ் இன் நருட்டோ. இந்த வீடியோல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆன்பு பிளாக் ஆப் மெம்பரை பத்தி நான் பேச போறேன். அவர் நருட்டோ சீரிஸ்ல கொஞ்சம் தான் வந்திருப்பாரு. அவர் யான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சாய் ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஒரு யூனிக்கான ஜுட்சு யூசர். இவரோட ஜுட்சு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் பீஸ்ட் இமிடேஷன் பிக்சர் ஜுட்சு. இந்த ஜுட்சு வச்சு இவரால் எந்த ஒரு பீஸ்டையும் பெயிண்ட் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து அதை வச்சு அவரால் ஃபைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இவரால் ஒரே நேரத்தில் நிறைய பீஸ்டையும் கிரியேட் பண்ண முடியும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேற பீஸ்டையும் அவரால் உருவாக்கி சண்டை போட முடியும். சாய் யாருன்னு பாத்தீங்கன்னா டான்ஸுக்காக வேலை பார்க்குற ஒரு ஆன்பு மெம்பர். அது மட்டும் இல்லாம ஒரு திறமையான ஸ்பையும் கூட. அதனால தான் அவன் டான்ஸோக்காக டீம் 7ல சேர்ந்து நருட்டோவோட பார்த்துட்டு இருப்பான். டான்ஸோவே ரொம்ப பவர்ஃபுல். அவனே ஒருத்தன் நம்பி அனுப்புறானா அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நீங்களே பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாயை காட்டும் போது நருட்டோ கூட ஒரே ஒரு பீஸ்ட்டை வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பான். அதே நருட்டோவால சமாளிக்க முடியாது. இத்தனைக்கும் சோஜியும் ஷிகமாரும் கூட ஹெல்ப் பண்ணிருப்பாங்க நருட்டோக்கு. இது மட்டும் இல்லாம டான்ஸோ சாய் எவ்வளவு நம்புறான்னு பாத்தீங்கன்னா ஒரச்சிமார இடத்துக்கே போய் சாஸ்கேவை கொல்ல சொல்லி அனுப்பியிருப்பாரு. அப்பன்னா பாத்துக்கோங்க சாய் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு. அடுத்தது யமாட்டோ. இவர் நம்ம யமாட்டோன்னு சொல்றதோட ஒரச்சிமாரோட சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஒரச்சிமாரும் நிறைய பேருக்கு அசிராமா செஞ்சோட செல்ஸ் செலுத்தி இருப்பான். அதுல உயிரோட இருந்து அவரோட பவர் அடைஞ்சது நம்ம கேப்டன் யமாட்டோ மட்டும்தான். இவரோட ஜுட்சு பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இவர்கிட்ட அசிராமா செஞ்சோட செல்ஸ் இருக்கிறதுனால இவராலே வுட் ரிலீஸ் ஜுட்சு யூஸ் பண்ண முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். இவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்பு பிளாக் ஆப்ஸ் மெம்பர் தான். இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு பாத்தீங்கன்னா நருட்டோட 9 பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக எல்லாரும் திணறிட்டு இருக்கும்போது இவர் தான் கூப்பிட்டுருப்பாங்க. இவர்கிட்ட அசிராமா செஞ்சோட செல்ஸ் இருக்கிறதுனால இவரோட ஜுட்சு யூஸ் பண்ணி ஈஸியா 9 பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ஒயிட் ஜெட்ஸும் நம்ம யமாட்டோட பாடியை கண்ட்ரோல் எடுத்து அவரோட ஃபுல் பவர் ரிலீஸ் பண்ணியிருப்பான். அப்ப தெரியும் நம்ம யமாட்டோ எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு. அடுத்தது கக்காஷி அட்டாக்கே. கொனோஹா வில்லேஜ்லேயே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபிஸ்ல கக்காஷி ஒருத்தர். இவரோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப்னு சொல்லக்கூடிய சாக்குமா ஹட்டாக்கே தான். அது மட்டும் இல்லாம இவர் 4th ஹோகாயாவோட மினாட்டோவோட ஸ்டூடெண்ட்டும் கூட. இதனாலேயே அவர் ரொம்ப பவர்ஃபுல் நம்ம சொல்லலாம். கக்காஷி தன்னோட 13வது வயசுல ஆன்பு பிளாக் ஆப்ஸ் மெம்பர் ஆனாரு. அது மட்டும் இல்லாம இவர் ரொம்ப திறமையான சினோபின்றனால ரொம்ப சீக்கிரமாவே தன்னோட ஸ்குவாடுக்கு கேப்டனும் ஆனாரு. அதுவும் அவரோட 13வது வயசுலேயே தான். கக்காஷி ஒரு உச்சிகாவே இல்லைனாலும் ஓபிட்டோட ஷாரிங்கானை யூஸ் பண்ணி இந்த காப்பி நிஞ்சா கக்காஷி அட்டாக்கே அப்புறம் கக்காஷி ஆஃப் த ஷாரிங்கான்ற டைட்டிலையும் அவர் சம்பாரிச்சாரு. தலைவர் சாதாரணமா இறங்கினாலே சம்பவம் தான். இதுல ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கும்போது என்னெல்லாம் சம்பவம் பண்ணிருப்பாரு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்தது இட்டாச்சி உச்சிகா. இட்டாச்சி சின்ன வயசுல இருந்து ரொம்ப பலசாலியா இருந்திருப்பாரு. உச்சியா கிளான்ல இருக்க எல்லாருக்குமே சண்டை போடுறா விளையாட்டுத்தனமா இருக்கும். ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். எதுக்காக எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆள் தான் நம்ம இட்டாச்சி. இவர் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபின்னு பாத்தீங்கன்னா 7 வயசுல அகாடமியில கிராஜுவேட் ஆகி 8 வயசுல ஷாரிங்கானை மாஸ்டர் பண்ணி 10 வயசுல சூனின் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல ஜாயின் பண்றாரு. அதுவும் தன்னோட 11வது வயசுல. அதுக்கப்புறம் அவரோட 12வது வயசுல ஸ்குவாடுக்கு கேப்டன் ஆனாரு. ஆனா அது அவரோட 13வது வயசுல தான் பப்ளிக்கா தெரிவிக்கிறாங்க. இட்டாச்சி சின்ன வயசுலயே ஒரு ஒக்காகே அளவு திங்க் பண்ணாரு. கொனோஹா வில்லேஜுக்கு உச்சியா கிளானுக்கு வார் நடக்கக்கூடாதுன்னு மொத்த வில்லேஜ் டோபி கூட சேர்ந்து கொண்டிருப்பாரு. உச்சியா கிளானே ரொம்ப பவர்ஃபுல். அதையே ஒருத்தர் கொண்டிருக்கா அப்படின்னா அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்ததான் நருட்டோலே கொஞ்சமா காட்டப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபி பத்தி தான் பார்க்க போறோம். அவர் தான் ஷிஷு உச்சிகா. ஷிஷு உச்சிகா ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்க திறமையான ஷினோபிஸ்ல ஒருத்தர். இவர் மத்த ஷினோபிஸ் மாதிரி இல்ல. ஏன்னா மத்த ஷினோபிஸ்லாம் முட்டி மோதி ரத்த வர அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜோனின் ஆவாங்க. ஆனா இவர் தன்னோட 4 வயசுல ஜோனின் ஆயிருப்பார். இவர் ஜோனின் ஆகி கொஞ்ச நாளே ஆன்பு பிளாக் ஆப்ஸ் மெம்பர் ஆயிருப்பாரு. இவர் தன்னோட பாடி ஃபிளிக்கர் டெக்னிக் அதிகமா யூஸ் பண்றதுனால இவர் ஷிஷி ஆஃப் த பாடி ஃபிளிக்கர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஷிஷி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கென்ஜுட்சு யூசர். இவர்கிட்ட கோட்டா மாட்சுகே அப்படின்ற ஒரு கென்ஜுட்சு இருந்துச்சு. இன்ஃபினிட் சுக்கியாமிக்கு அடுத்து ஒரு பவர்ஃபுல்லான கென்ஜுட்சுனா அது இதுதான். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கென்ஜுட்சு இருக்கனால தான் டான்சோ ஷிஷியோட ஒரு ஷாரிங்கானே எடுத்துக்குவோம். இந்த வீடியோல பார்த்த பவர்ஃபுல் ஆன்பு பிளாக் ஆப்ஸ் ஷினோபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட்டான ஆன்பு பிளாக் ஆப்ஸ் ஷினோபி யாருன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு பாருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா ஹனிமிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.